அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி குடும்ப தலைவிகள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு உரிமை தொகை வழங்குவதில் புதிய மாற்றங்களும் புதிய சலுகைகளும் வெளியாகியுள்ளன. இதை பற்றிய விரிவான விளக்கத்தை இவ்வீடியோவில் காணலாம். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் செய்யாமல் பார்க்கவும். நமது சேனலை முதல் முறையாக பார்ப்பவராக இருப்பேன், சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவிற்கு லைக் செய்து விடுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசால் மிக வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களில் முதன்மையான திட்டம் என்பது மகளிர் உரிமை தொகை திட்டமாகும். இத்திட்டத்தின் கீழ் தகுதியான குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 அவர்களின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இத்தொகையானது ரூபாய் 2500 அதாவது மகளிர் உரிமை தொகையானது மறுசீரமைப்பு செய்யப்பட்டு மதிப்புமிகு மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் ரூபாய் 2500 அரசு வழங்க திட்டமிட்டுள்ள நிலையில் அது எப்போது கிடைக்கும், யார் யாருக்கு கிடைக்கும் என்ற தகவல் வெளியாகி உள்ளன. இத்திட்டம் பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதிலும் அவர்களின் பொருளாதார சுதந்திரத்தை உறுதி செய்கிறது. அரசு தரப்பில் இதற்கான நிதி ஒதுக்கீடு மற்றும் பயனாளிகள் பட்டியல் தயாரிப்பு போன்ற அதிகாரப்பூர்வ பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. மேலும் தற்போது உயர்த்தப்படும் ரூபாய் 2500 ஏழை எளிய மற்றும் நடுத்தர குடும்பங்களுக்கு பேருதவியாக அமையும் என்றும் மேலும் அவர்களது பொருளாதார நெருக்கடியை குறைப்பதற்கு உதவும் என்றும் கூறப்படுகிறது. ரூபாய் 2500 உயர்த்தப்பட்ட இந்த உரிமை தொகை முதலில் யாருக்கு கிடைக்கும் என்ற கேள்வி பரவலாக எழுந்துள்ளது. அதன்படி தற்போது வழக்கமாக மாதாந்திரம் ரூபாய் 1000 பெற்று வரும் தகுதியுள்ள பயனாளிகளுக்கே முதலில் உயர்த்தப்பட்ட தொகையான ரூபாய் 2500 வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கிறது. ஏற்கனவே விண்ணப்பத்தில் பல்வேறு குளறுபடிகளாலும் பல்வேறு காரணங்களாலும் தள்ளுபடி செய்யப்பட்டு பின்னர் மேல்முறையீடு செய்த விண்ணப்பதாரர்களின் மனுக்கள் பரிசீலிக்கப்பட்டு வருகின்றன. இவர்களில் தகுதியானவர்கள் கண்டறியப்பட்டு அடுத்தடுத்த கட்டங்களில் இப்பட்டியலில் இணைக்கப்படுவார்கள். வழக்கமாக ஒவ்வொரு மாதம் 15ஆம் தேதி மகளிர் உரிமை தொகை பயனாளியின் வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படும். இந்நிலையில் இன்னும் சில நாட்களில் தமிழக அரசு பட்ஜெட் தாக்கல் செய்ய உள்ளது. அதாவது வருகிற ஆகஸ்ட் 5ஆம் தேதி பொது பட்ஜெட் தாக்கலும் ஆகஸ்ட் 6ஆம் தேதி வேளாண் பட்ஜெட் தாக்கலும் செய்யப்பட உள்ளது. இத்தகைய தாக்கலில் மகளிர் உதவித்தொகை திட்டத்திற்கான நிதி ஒதுக்குவது குறித்த சில திட்டங்களும் ஆலோசனைகளும் வழங்கப்படும். அதன்படி மகளிர் உரிமை தொகையானது எப்பொழுது வழங்கப்படும், வருகிற ஆகஸ்ட் 15ஆம் தேதியிலிருந்து அனைவரது வங்கிக் கணக்கிலும் வரவு வைக்கப்படுமா என்ற முக்கியமான சில விஷயங்கள் என்பது வெளியாகக்கூடும். மேலும் வருகிற ஆகஸ்ட் 15ஆம் தேதி தகுதியான குடும்ப தலைவிகளுக்கு இந்த உயர்த்தப்பட்ட தொகையான ரூபாய் 2500 முதலாக சென்றடைய வாய்ப்புள்ளதாக அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பயனாளிகள் செய்ய வேண்டிய முக்கிய வேலைகளில் உங்களது வங்கிக் கணக்கு சரியாக உள்ளதா, பயன்பாட்டில்தான் உள்ளதா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். மேலும் மகளிர் உரிமை தொகையானது வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படுவதால் ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்டுள்ளதா என்பதை சரிபார்த்து கொள்வது அவசியமாகும். வங்கிக் கணக்கு மற்றும் அரசு திட்டங்களுடன் இணைக்கப்பட்ட கைபேசி எண் செயல்பாட்டில் உள்ளதா என்பதையும் சரிபார்த்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் தொகை வந்தடைந்த குறுஞ்செய்தியானது உங்களது மொபைல் எண்ணிற்கு வந்தடையும். மேலும் அரசு அறிவிக்கும் வழிகாட்டுதல்களை பின்பற்றி வங்கி மற்றும் அடையாள ஆவணங்களை சரியாக வைத்திருப்பது தொகைகளை பெறுவதில் எந்தவித சிக்கல்களும் தாமதமும் ஏற்படாது என்று கூறப்படுகிறது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்தால் இந்த வீடியோவிற்கு லைக் செய்து விடுங்கள். இது போன்ற அரசு தரப்பிலிருந்து வரும் பயிர்க்கடன் தள்ளுபடி, நகைக்கடன் தள்ளுபடி, மேலும் மகளிர் உரிமை தொகை குறிப்பான தகவல்கள், 60 வயது மேற்பட்டோர் சீனியர் சிட்டிசன் தொடர்பான தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவிற்கு லைக் செய்து விடுங்கள். நன்றி, வணக்கம்.